இதன்னைக்கு 2 விதம் மட்டும் நம்ம செய்ய போகிறோம். 2 ஸ்டெப்பாட்டு. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு மசாலா ரெடி பண்ணி அதோட இதை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பார்க்குறதுக்கு லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து குயிக்காக பண்ணிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. வணக்கம், இது நிலா கிச்சன். ஆந்திராவில் வில்லேஜ் சைடுகளில் செய்கிற ஒரு சிக்கன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட் தான். இதேமாரி எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கனையும் இப்போ வந்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம். இதை அப்படி ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம். மசாலா அரைச்சிருவோம். ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 7 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாட்டு ஒரு சுற்றி எடுத்துருவோம். மசியக்கூடாது, ஒன்று பாதியமாக உடச்சி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதோட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இதை பவுலுக்கு மாற்றி வச்சுருவோம். 1/2 அன் ஹவர் ஆயிட்டு நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுவோம். கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் இதாகும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம இது வந்து மாதிரி ஒன்று பாதியாக அரைச்சி தான் போடணும். அதனால கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அளவுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன், நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சோம். அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை இதில் விட்டுடலாம். அது போக இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து ஃப்ரை பண்ணச்சில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் உப்பு நம்ம போட வேண்டியிருக்கு. மசாலாவுக்காக எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துடுங்க. நீர் வந்து வற்றி வரட்டும். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நீரெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் வந்து சாம்பார் சாதம்,
ரசம் சாதம் இதோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். பெப்பர் போட்டிருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கோம், சில்லிஸ் போட்டிருக்கோம், ரெட் சில்லிஸ் போட்டிருக்கோம். நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்பைஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இந்த டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸாக கிடைக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு நேரம் பண்ணிங்கன்னா திரும்பவும் உங்களை பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆந்திராவில் வில்லேஜ் சைடில் செய்கிற வந்து ஒரு சிக்கன். ஃபைனலாக மல்லி எல்லாம் தூவி ஒரு பிரட்டி பண்ணிடலாம்.